வெல்கம் டு ஈசன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எனக்கான டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் ரயில்வே கேட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஸோ இந்த டாபிக் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலாகவே இந்த ரயில்வே கேட்ஸ் எல்லாம் ரோடோட இன்டர்செக்ட் ஆகிருக்கும் போது அந்த பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் நடமாடிட்டு இருப்பாங்க. யூஸ்வலாக வண்டியில் போகிறவங்க, அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகிறவங்க. இந்த கேட்ஸ்லாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வந்து ஹியூமன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது அங்கே வேலை பார்க்குறவங்க அந்த கேட்டை வந்து அவங்களுக்கு அங்கேருந்து மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இப்போ இங்கே ட்ரெயின் வந்துடும் அப்படின்னு. ஸோ அப்படிங்கும் போது தான் இங்கே கேட்டை அவங்க வந்து மேனுவலாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி மேனுவலாக க்ளோஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது திடீர்னு ட்ரெயின் வருது அப்படின்னா அவங்க ஒழுங்கான நேரத்தில் ட்ரெயினை அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தெரியாது. அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கவங்க இல்லைனா வண்டியில் போயிட்டு இருக்கவங்க அவங்க பாட்டு கேட் க்ளோஸ் ஆகலை, அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா கடலூரில் ஜூலை 2025 என்ன ஆயிருக்குன்னா, இந்த மாதிரி கேட் க்ளோசிங் வந்து கரெக்டாக இல்லாத காரணத்தினால ஸ்கூல் வேன்ஸ் வந்து அந்த இடத்துல கிராஸ் பண்ண ட்ரை பண்ணி அந்த ஸ்கூல் வேன்ஸ்ல இருந்தவங்க 3 சில்ட்ரன்ஸ் இறந்து போயிருக்காங்க. ஸோ இப்படிலாம் நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ அந்த இடத்துல கரெக்டாக கேட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இவ்வளோ பேர் அந்த குழந்தைங்கள்லாம் இறந்துருக்காங்க வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். ஏன்னா இதில் ஹியூமன் எரர்ஸ் அதிகமாக ஏற்படுற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரையும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், ட்ரெயின் எப்போ வருது எங்கே வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதுக்காக இந்த ஆட்டோமேட்டிக் ரயில்வே கேட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சிஸ்டம் ஒன்று வந்திருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். தென் இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ட்ரெயின் வச்சிட்டோம். ஸோ இப்போ ட்ரெயின் மூவ் ஆகுது அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு, கேட்டு க்ளோஸ் ஆகிரும். ஸோ கேட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் ஏதாச்சும் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ட்ரெயின் நின்றுடும். உங்களுக்கு வேற ஊரில் வந்துட்டாங்க அப்படின்னா. ஸோ ஓகே, இப்போ இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே 12 volts அடாப்டர் யூஸ் பண்ணியிருப்போம். தென் அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பவர் சப்ளை போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். தென் இங்கே வந்து ESP32 மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருப்போம். தென் இங்கே ஒரு பக் கன்வெர்ட்டர் இருக்கும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா அல்ட்ராசானிக் சென்சார் யூஸ் பண்ணியிருப்போம். தென் இங்கே லைட் உங்களுக்கு வந்து லைட்ஸ் டிராஃபிக் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். நமக்கு ரெட் சிக்னல்ஸ்னால் எல்லாம் ஸ்டாப் ஆகுனா அப்புறம் இங்கே 2 சைடும் நம்ம சர்வர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சர்வர்ஸ் தான் இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் இதாகுது. நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரெயினில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்னா ஒரு ரிலே யூஸ் பண்ணியிருப்போம், 9 volt பேட்டரி யூஸ் பண்ணியிருப்போம், முன்னாடி IR சென்சார் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இது என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ 12 volts அடாப்டர் எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட்டில் நமக்கு வீட்டில் 240 volts இது வந்து 12 volt DC கரண்ட்டாக நமக்கு மாற்றி தரும். தென் அப்படியே இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது பவர் சப்ளை போர்டுன்னு சொல்லுவோம். இந்த பவர் சப்ளை போர்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 12 volt வர்றதை 5 volt கனெக்ட் பண்ணுது. இதுக்காக 5 voltன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலுக்காக இது 5 volt கனெக்ட், மைக்ரோ கண்ட்ரோல் அல்ட்ராசோனிக் சென்சார் இதெல்லாத்துக்கும் 5 volt ஒர்க் ஆகும் அப்படிங்கிறனால 5 volt கனெக்ட் பண்ணி தருது. தென் நீங்கள் பக் கன்வெர்ட்டர் சொன்னோம்ல, இந்த பக் கன்வெர்ட்டர் என்னன்னா இதுவும் என்ன பண்ணால் பவர் சப்ளை போர்ட் மாதிரி தான். இது நமக்கு வர 12 volt என்ன பண்ணணும்னா 5 volt கனெக்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ 5 volt எதுக்காக எந்த இது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வோஸ்க்காக, இங்கே இருக்க சர்வோக்காக. தென் இங்கே இருக்க மைக்ரோ கண்ட்ரோல் தான் ESP32 மைக்ரோ கண்ட்ரோல் சொல்லுவோம். ஸோ இந்த ESP32 மைக்ரோ கண்ட்ரோல் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் நமக்கு பிரெயினாக ஆக்ட் ஆகி உள்ள ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்துருச்சு அப்படின்னா சென்சார்லேருந்து டிடெக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்லாம் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதுதான் ட்ரெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இது சொல்லும். ஸோ அதுபடி கேட்டை க்ளோஸ் பண்ணுற வேலை எல்லாமே இது பார்த்துக்கும். தென் இங்கே பார்த்தோம்னா அல்ட்ராசோனிக் சென்சார், இதுதான் எவ்வளோ இதில் வந்துட்டு இருக்கு ட்ரெயின்ஸ் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு அப்படிங்கிறது இதுதான் நமக்கு சென்ஸ் பண்ணி சொல்லும். தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெட் லைட் இதான் சொன்னீங்கன்னா டிராஃபிக் லைட்ஸ், இது மூலமாக இங்கே கேட் க்ளோஸ் ஆகிடுச்சு, ரெட் லைட் இருந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். தென் இங்கே பார்த்தோன்னா நம்ம சர்வர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த சர்வர்ஸ் தான் நமக்கு இங்கே கேட்டை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கொடுக்கும் நமக்கு. தென் நம்ம ட்ரெயின்ஸில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்க பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். இது 5 volt ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 9 volt பேட்டரியிலேருந்து இந்த ரிலேல யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 7805 எதுக்காக கொடுத்துருக்கோம்னா இது 5 volt ரிலே அப்படிங்கிறதுனால இது வந்து நமக்கு வந்து இந்த 9 volt 5 volt கன்வெர்ட் பண்ணி இந்த ரிலேக்காகவும் இங்கே இருக்கிற IR சென்சாருக்காகவும் இது கொடுக்கும். ஸோ இந்த IR சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த ட்ரெயினை வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் கேட் க்ளோஸ் ஆகியுமே ஏதாவது நமக்கு தவறுதெல்லாம் நடக்கும் அப்படிங்கும்போது இது வந்து நமக்கு அந்த ட்ரெயினை வந்து ஆஃப் பண்ணிடும். ஸோ நம்ம வந்து உயிர் சேதத்தை தடுக்க முடியும். ஸோ இப்படி தான் இது எல்லாம் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.